சரியா, நாம பேசாம போய் படுத்தலாம். யாராவது ராத்திரி நம்மளை பார்த்துட்டாங்கன்னா வீணா சந்தேகம் வரும். சரி மங்கேஷ், வா கிளம்பலாம். யார் நீங்க? என்ன விடுங்க, நான் போகணும். நாங்களா விருப்பப்பட்டு இங்க வரல, ஒருத்தர் எங்களை இங்க அனுப்பி வச்சாரு. அப்போ உன்னை அனுப்பி வச்சது யாருன்னு சொல்லு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அப்போ இங்கே தான் இருக்கணும். இவரை விட்டுருங்க. இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லம்மா, எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா இவரை காலையில இங்க கட்டி போட்டிருக்கிறத பார்த்தா நம்மள இந்த வீட்டை விட்டு அவ்வளோ சுலபமா வெளியே அனுப்ப முடியாதுன்றதை புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு உதவி பண்றதுக்கும் இந்த ஊர்ல ஆள் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. கட்ட அவுத்து விட்டுறாதீங்க. குறைஞ்சபட்சம் ஆதாரமாவது இருக்கும்ல. ஆதாரமே இல்லாம போயிட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இன்னைக்கு சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தீங்கன்னா நாங்க எங்கேயாவது அலைஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். ரொம்ப நன்றி. உங்க கையில இருந்து எவ்வளவு ரத்தம் வருதேப்பா. கொஞ்சம் இருங்க, நான் போய் உள்ள மருந்து கொண்டு வரேன். வேண்டாம், காலையில அதுவா சரியாயிடும். இல்ல வேண்டாம் வேண்டாம், அத்தையோட மருந்து நல்லா வேலை செய்யும். அத்தை மருந்து போட்டு விட்டாங்கன்னா காலையிலேயே உங்க காயம் நல்லா ஆறிடும். வேணாம், அதுவா சரியாயிடும். அது மட்டும் இல்ல, நான் இப்போ உங்க மாப்பிள்ளை இல்ல. எங்களுக்குள்ள இன்னும் கல்யாணம் ஆகல. நமக்குள்ள உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு இப்ப எதுவுமே இல்ல. கொஞ்சம் நில்லுங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எந்த உறவுனால இன்னைக்கு நீங்க எங்களை காப்பாத்துனீங்களோ அதே உறவோட பேரை சொல்லி நாங்களும் உங்களோட காயத்துக்கு மருந்து போடலாம். கொஞ்சம் பொறுங்க. நீங்க எப்படி மருந்து போடுறீங்களோ அதே மாதிரி தான் எங்க அண்ணியும் மருந்து போடுவாங்க. அவங்களும் என்ன நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஆனா என் அம்மா அப்பா அண்ணிய கொன்னுட்டாங்க. என்னால எதுவும் பண்ண முடியல. போலீஸ கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா அவங்கள குற்றவாளி நிரூபிக்க என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. இன்னைக்கு நியாயமான போலீஸ்காரங்களே இல்லாம போயிட்டாங்க. உங்களுக்கு நான் பால்ல மஞ்சளை கலந்து எடுத்துட்டு வரேங்க. ஆனந்த், நம்மளால பாஸ்கரோட அன்னைக்கு நன்றி சொல்ல முடியல. ஆனா அவங்களுக்கு நம்ம நீதி வாங்கி கொடுக்க முடியும். அது மூலமா நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்ல முடியும். பாலனா நம்ம எப்படி நீதி வாங்கி தர முடியும்? நமக்கு யாரு தெரியும்? நாம சொன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா கேட்க மாட்டாரு. நீதியை நிலைநாட்ட நாம போராட ஆரம்பிச்சிட்டோம்னா தானா வழி பிறக்குன்னு அப்பா சொல்லுவாங்களே, தாமதமானா கூட கண்டிப்பா நம்மளால நீதி வாங்கி தர முடியும். இந்தாங்க தேநீர் குடிங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், என்ன விடுங்க, நான் போகணும். உங்களை யார் அமிச்சாங்களோ அவங்க பேரை சொல்லுங்க. நாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் உங்ககிட்ட அவங்க பேரையும் சொல்ல மாட்டேன். உங்க வீட்டு பாத்திரத்தில் நான் எதையும் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். என்ன விடுங்க. அப்ப பசியோடயே இருங்க. நீங்க பேரை சொல்ற வரைக்கும் இங்க இருந்து நீங்க போக முடியாது. ஏய், அங்க என்ன நடக்குது? அவனை விடுங்க. நாங்க விட மாட்டோம். அவரை கூட்டிட்டு போறதா இருந்தா நீங்களே வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போங்க. இவரு உங்க ஜாதி ஆள் தான். ஆஹா, ரொம்ப அருமையா பேசுறியடா.
நாங்க உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எங்க தர்மத்தை நாங்களே அழிச்சுக்கணும்ன்றியா? நீங்க நல்லா பேசுறீங்களே. ராத்திரியில இதே மாதிரி உங்க ஆளுங்க எங்க வீட்டுக்குள்ள முகமுடிய போட்டுட்டு வருவாங்களாம், எங்க வீட்டு பாத்திரத்தெல்லாம் தொடுவாங்களாம். ஆனா விடிஞ்சா மட்டும் உங்க தர்மம் நாசமாயிருமோ? வாய முடுறா, வாய்க்கு வந்ததை உளராத. பேசாம அவனை விட்டுரு, அதான் உங்களுக்கெல்லாம் நல்லது. விட்டுடுறோம். ஆனா இவர் அனுப்புனது யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அது யார வேணா அது யார வேணா இருக்கட்டும். நாங்க எல்லாரும் சொல்றது ஒண்ணுதான், இந்த ஊரை விட்டு ஒழுங்கா போயிடுங்க. ஆனா நீங்க எல்லாம் கேப்பீங்களா? யாரு என்ன சொன்னாலும் நீங்களே அவமானப்பட்டாலும் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டீங்களே. நீங்க 2 பேரும் நாங்க சொன்னதை கேட்கலையா? போங்க, போய் அவுத்து விடுங்க. அந்த ஆளு எங்க ஜாதி ஆளு. எங்க ஜாதி ஆள உங்க வீட்டுக்குள்ள இப்படி கட்டி வச்சிருந்தீங்கன்னா எங்க ஜாதியோட மரியாதை என்ன ஆகுறது? போங்கடா, போய் அவுத்து விடுங்க. நல்லா இருக்குங்க ஐயா உங்களோட உயர்ந்த ஜாதி நாடகம். எங்க பாத்திரத்துல தேநீர் குடிக்க மாட்டீங்க, பகல்ல எங்க வீட்டுக்குள்ள வரக்கூட மாட்டீங்க, ஆனா ராத்திரியில உங்க முகத்துல முகமூடி கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைவீங்க. ஏன் ராத்திரி மட்டும் நீங்க தாழ்ந்த ஜாதியா? காலையில சூரியன் உதிச்சதும் நீங்க பழையபடி உயர்ந்த ஜாதி ஆயிடுவீங்க. ச்சே, 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 ச்சே. சரி விடுங்க. எந்த ஆள் இந்த வீட்டை விட்டு எப்படி வெளியில போறாருன்னு நானும் பாக்குறேன். இவரை எங்க வீட்டுக்கு யார் அனுப்பி வச்சதுன்னு இவர் சொன்னா மட்டும்தான் இவர் இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியும். நீங்க கிளம்பலாம். எங்களை தொந்தரவு பண்றதுக்கு நான் மட்டும் வந்துருங்க. அதான் பாத்தீங்களே, என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சு. பீமாவும் இவங்களோட அப்பாவும் இன்னும் வீட்டுக்கு வரல. இப்ப கூட ஜாதி பேரை சொல்லி வம்பிழுக்கிற நீங்க எல்லாம் என்ன ஆளுங்க? போங்க, இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடுங்க. கொஞ்ச நேரம் எங்களை நிம்மதியா விடுங்க. இவர் இங்க இருந்து கூட்டிட்டு போன்னு நினைச்சீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து நீங்களே கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு தெரிஞ்சிடும் இவருக்கு. உயர்ந்த ஜாதின்னு சொல்ற இவருக்கு காப்பாத்துறதுக்கு எந்த ஜாதிக்காரங்க வராங்கன்னு தெரிஞ்சிடும். இவர் ஜாதிக்காரங்க இவர் மேல வச்சிருக்கிற மரியாதை தான் தெரிஞ்சிருமே. நீங்க எங்க மேல வச்சிருக்கிற வெறுப்பு இருக்கே, அது இவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை விட கொடுமையானது. இவரை காப்பாத்துறதுக்காக வந்த அன்பை நீங்க உள்ள வர முடியாத அளவுக்கு எங்க மேல வச்சிருக்கிற வெறுப்பை தடுக்குது. நீங்க போங்க, கிளம்புங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், ராத்திரி வீரன் மாதிரி வீட்டுக்குள்ள வரலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் விளைவுகள் மோசமா இருக்கும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சேட்டையா, நம்ம முயற்சி இப்படி மொக்கையாயிடுச்சு. இவன் நம்ம பேரை உளறிடுவானோ? சேட்டையா, ஒரு நிமிஷம். திரும்பவும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. இந்த வீட்டு பக்கம் வந்தாலே செத்து போயிடுவோம். நீங்க தான் ஏற்கனவே சொன்னீங்களே. உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இவனை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தது யாரா இருந்தாலும் இவன் அந்த ஆளோட பேரை சொல்லாம இருந்தா அந்த ஆள் இவனுக்கு சொன்னதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா பணம் கொடுக்கலாம்ல. 4 மடங்கு பணம் கொடுக்கலாம். நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க என்ன கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டான். வாமங்கேஷ் இவங்க வீட்டு பக்கமே நிக்க கூடாது. இவங்க அவனை விட்டா என்ன, விடாம இருந்தா நமக்கு என்ன? வா போலாம். அண்ணே,
நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அண்ணனையும் பீமாவை பத்தி தானே கவலைப்படுறீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணி. அவங்க 2 பேரும் கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவாங்க. நீங்களும் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருங்க அண்ணி. உங்க நம்பிக்கையில தான் எனக்கு இந்த குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு அண்ணி. அனி, நம்ம கிராமத்தோட வெளியில ஒரு மரம் இருக்குல்ல, அங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் சாமி கிட்ட ஏதாவது வேண்டிக்கிட்டு கயிறு துணியெல்லாம் கட்டிட்டு வருவாங்களே, பீமாவும் அவங்க அப்பாவும் திரும்ப வரணும். நான் போய் ஐயோ, வேண்டிட்டு அண்ணி, வரேன். வேண்டாம் வேண்டாம், சொல்றத கேளுங்க. நம்ம இங்கேயே அவங்களுக்காக காத்துட்டு இருக்கலாம். எங்கேயும் போக வேண்டாம். சொன்னா கேளுங்க. நம்ம வீட்டுக்குள்ள போலாம், வாங்க. அண்ணி, என்ன போக விடுங்க அண்ணி. நாங்க போய் வேண்டிக்கிட்டா பீமாவும் அவங்க அப்பாவும் வீட்டுக்கு திரும்ப வந்துருவாங்க அண்ணி. போக அண்ணி, விடுங்க வேண்டாம் அண்ணி. அண்ணி, நான் நான் சொல்றத போகணும் கேளுங்க அண்ணி. அண்ணி. வேண்டாம் அண்ணி, நான் சொன்னா கேளுங்க அண்ணி. தம்பி, அந்த மரத்துல கட்டுறதுக்கு எனக்கு துணி வளையெல்லாம் கொடுக்குறீங்களா? அங்கேயே வச்சிருங்க. நன்றி. ஏய், பின்னாடி போ, பின்னாடி போ. இங்க பாருங்க, நான் இங்க வேண்டிக்க வந்திருக்கேன். என்ன சாமி கும்பிட விடுங்க. நீ முதல்ல பின்னாடி போ. உனக்கு இங்க என்ன வேலை? உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஐயோ, என்ன இது? மரத்து நிழல்லே வந்து நிக்கிற. இந்த இடத்தையே இவ அசுத்தப்படுத்திட்டாளே. நீங்கெல்லாம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. ஆனா ஆனா இந்த மரத்துக்கிட்ட யாராவது வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பா அவங்களோட வேண்டுதல் நடக்கும்னு சொன்னாங்க. அதான் இங்க பாருங்க, என்னோட பீமா வீட்டை விட்டு போயிட்டான். இன்னும் திரும்ப வீட்டுக்கு வரல. அதுக்காக தான் நான் வேண்டிக்க இங்க வந்தேன். எனக்கு எனக்கு என் பையன் வீட்டுக்கு வந்தா போதும். அவன் ஓடி போனா நாங்க என்ன பண்றது? உனக்கு சொன்னா புரியாது. இந்த மரம் எங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக நாங்க உருவாக்குனது. நீ எல்லாம் வரக்கூடாது. விட்டா யாரு வேணாலும் எங்க வேணாலும் போலான்னு சொல்லுவியே, அதெல்லாம் இந்த ஊர்ல நடக்காது. நீங்க சரியா சொன்னீங்க. ஐயா, என்னையா வேண்டுதலை யார் நிறைவேற்றினா என்ன? இத நம்பிக்கையோட யார் வேணாலும் பண்ணலாமே. இங்க பார், இப்படி எல்லாம் பேசினா அடிச்சு உன் கைய காலை உடைச்சிருவேன். ஐயா. பயமுடு. ஏய், என்ன எங்களுக்கே உபதேசம் பண்றியா? போ, போய் உன் கடையை நடத்து. போ. ரோகிதர் ஐயா, இவன் நம்ம ஜாதியோட தர்மத்தையும் நீதியையும் குலைக்கிறான். நாம ஒண்ணு பண்ணலாம். முதல்ல இவன் கடையை அடிச்சு உடைப்போம். எங்க இடத்தை அசுத்தப்படுத்துறத பத்தி பேசுறியா நீ? இவன் கடையை காலி பண்ணாதான் இவனுக்கெல்லாம் முதல்ல புத்தி வரும். போ. ஐயா, கொஞ்சம் பொறுங்க. அவரை விட்டுருங்க ஐயா. என்னோட வேண்டுதல் பொருள் இங்க இருக்கு. அத மரத்துல நீங்களே கட்டிடுங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். எனக்கு என் பீமா வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும். ஒரு தடவை சொன்னா உனக்கெல்லாம் புரியவே புரியாதா? இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். உனக்கெல்லாம் அடிச்சு சொன்னாதான் புரியும். ஆமாங்க, அடிக்கிறதா இருந்தா அடிங்க. நான் அடி வாங்கி மயங்கி இங்கே விழுந்துறேன். அப்போ அது அந்த கடவுளுக்கு இறக்க வரட்டும். ஒருவேளை உண்மையிலேயே இந்த மரத்துக்கு சக்தி இருந்ததுன்னா என் பையன் கண்டிப்பா திரும்ப வந்துருவான். அடிங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இவளை அடிச்சு துரத்து. இவ மயங்கி விழுந்துருவா. அப்ப இவளோட வேண்டுதலும் நிறைவேறும். அப்புறம் இந்த புனிதமான இடத்தை அசுத்தப்படுத்தினதுக்கான தண்டனையும் கிடைச்சிடும். ஆமா. ஏய், ஓ. எங்க அம்மா மேல கைய வச்சா அவ்வளவுதான்.
இந்த மரத்துல வேண்டிக்கிட்டு துணியை கட்டுறத எங்க அம்மா தினமும் பார்த்திருக்காங்க. அதனாலதான் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் ஏன் அவங்க உங்களை மாதிரியே இந்த மரத்துக்கிட்ட வந்து பிரச்சனை சொல்லி அழுக கூடாதுன்னு நினைச்சாங்க. நீங்க இன்னைக்கு இங்க இருந்து துரத்தி விடுறீங்களே எங்க அம்மா, அவங்க எப்பவுமே நம்பிக்கை தான் எல்லாம், அதுக்கு பெரிய சக்தி இருக்குன்னு அடிக்கடி எனக்கு சொல்லி வளர்த்திருக்காங்க. நம்பிக்கை உண்மையிலே பலம் வாஞ்சதுதான். ஆனா கேள்வி கேட்காம ஏதாவது நம்ம நம்பினா அதுக்கு பேரு மூட நம்பிக்கை. ஏய் பீமராவ், நீ எங்க நம்பிக்கைய மூட நம்பிக்கைன்னு சொல்றியா? எங்களை பார்த்தா முட்டாள்னு தெரியுதா? இல்ல, யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாததுதான் உண்மையான பலம் தரக்கூடிய நம்பிக்கை. ஆனா இங்க உங்க நம்பிக்கையே எங்க அம்மா துரத்துதுன்னா அது கண்டிப்பா மூட நம்பிக்கையா தான் இருக்க முடியும். அம்மா, நீங்க கையில வச்சிருக்கிறத ஒண்ணு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க, இல்லைன்னா இங்க எங்கேயாவது வச்சிடுங்க. ஏன்னா நீங்க இங்க செய்ய வந்திருக்கிறத இந்த ஆளுங்கள்லாம் செய்ய விட மாட்டாங்க. இப்படி கம்பால அடிச்சு ஒருத்தரோட தலைய உடைக்க முயற்சி பண்றது ரொம்ப தப்பு. அப்படி பண்றவர் பெரிய குற்றவாளி. அப்படியா? அப்போ உனக்கு இது குத்தமா தெரியுதா? உண்மையான குத்தம் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். வேண்டாம். விட்டுருங்க, சின்ன பையன் அவன். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். நீ வா பீமா. நீங்க ஒரு வேலையை செய்யும் போது முதல்ல நீங்களே உங்களுக்குள்ள நிறைய கேள்விகளை கேட்டுக்கோங்க. அப்பதான் அடுத்தவங்க வந்து அதை கேள்வி கேட்கிற வாய்ப்பு இல்லாம போகும். நாங்க எதையும் தப்பாவே நினைக்கல. நீங்க மதிக்கிறத எங்க அம்மாவும் மதிச்சு வந்தப்போ நீங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். ஆனா நீங்க கோவப்பட்டீங்க. அதனாலதான் உங்க நம்பிக்கை எனக்கு மூட நம்பிக்கையாப்படுது. என்னோட மனசு எப்பவும் எதையும் கேள்வி கேட்காம முழுசா ஏத்துக்காது. அம்மா, வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு பீமாராவ் பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க. இல்லைன்னா துணியை வாங்கி வாங்கி கட்டிக்கிட்டே இருங்க, எந்த பலனும் கிடைக்காது. இதை இவ்வளவு நாளா எங்க சம்பிரதாயமாவும் தர்மமாவும் மதிச்சுக்கிட்டு வர்றோம். ஒரு பீமராவ் வந்து சொன்னதும் அதை விட சொல்றியா? இந்த பார், ஒரு பீமராவ் சொன்னதுக்காக விட்டுட்டு போறதுக்கு எங்க நம்பிக்கை ஒண்ணும் பலவீனமானது இல்ல, புரியுதா? முதல்ல நீ உன் கடையை மூடு, கிளம்பு. நீ எந்த வீட்டுக்கு போற? பீமா, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், எந்த வீட்டுக்கு நீ போற? வேணும்னா நீ ஒண்ணு பண்ணு, நீ எங்க இருந்து வந்தியோ அங்கே திரும்ப போயிடு. ஏன்னா உனக்கு எந்த வீடும் இல்லை. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த உலகத்துல என் அம்மாவும் அப்பாவும் எங்க இருக்காங்களோ அதான் என் வீடு. நான் அதை விட்டுட்டு எப்பவும் போக மாட்டேன். நான் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்ததுக்கு காரணம் இருக்கு. நான் என் கண்ணு முன்னாடி மஞ்சுளா அக்கா கல்யாணம் நடக்கிறத பார்க்க விரும்பல. அப்புறம் உங்களை எதிர்க்கவோ உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணவோ எனக்கு தைரியம் இல்லம்மா. கல்யாணம் ஆயிடுச்சா அதான் திரும்பி வந்துட்டேன். எந்த கல்யாணமும் நடக்கல, கல்யாணம் நின்னு போச்சு. சொல்றது கேக்குதா? மஞ்சுளாவோட கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? நீ போனதுக்கு அப்புறம் இங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. நீ போனதுக்கு அப்புறமா உன் அண்ணன்க பாலாவும் ஆனந்தும் எல்லாத்தையும் கெடுத்து கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. உங்க அக்கா மஞ்சுளா தயாராகி மாப்பிள்ளை அழைப்புக்கு காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா மாப்பிள்ளை வரல. உன்னை தேடிக்கிட்டு தான் உங்க அப்பா வீட்டை விட்டு போனாரு. ஆனா அவரு இன்னும் வீட்டுக்கு வரல. அப்புறம் இந்த பாஸ்கரோட அண்ணி அவங்களோட பொருளை எடுத்துட்டு வர சொல்லி தானே ஆனந்த் கிட்டயும் பாலா கிட்டயும் நீ சொன்ன. அவங்க மாமனாரும் மாமியாரும் அவங்களை கொண்டுட்டாங்க.
பீமா, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. உனக்கு ஏதாவது தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான். பீமா, நீ போனதுக்கு அப்புறம் இவ்வளவு நடந்திருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற? ஆ? முன்னாடி நான் தோத்து போயிட்டேன் பீமா. நீ ஜெயிச்சிட்ட. உங்க அப்பா உன்னை தேடிதான் வீட்டை விட்டு போனாரு. நீயே வந்துட்ட. ஆனா அவர் வரல. எங்க அலைஞ்சிட்டு இருக்காரோ தெரியல. உன்னை கண்டுபிடிக்காம அவர் திரும்ப வரவே மாட்டாரு. இவ்வளவு நடந்து கூட நீதான் சரின்னு நீ நினைக்கிற. என் பேச்ச நீ எப்பவும் கேட்கவே மாட்டல்ல. போ, இங்க இருந்து போ. அம்மாங்கிற ஒருத்தியே இல்லாத ஒரு ஊருக்கு போய் நல்லபடியா வாழ. அம்மா மட்டும் இல்ல, அப்பா, அத்தை, அண்ணனுங்க, அக்காங்க யாரும் இல்லாத ஊருக்கு போய் வாழு. அப்பதான் உன் விருப்பப்படி நீ வாழலாம். நீ போயிடு. அழாதீங்கம்மா. நான் செஞ்சது எல்லாம் நல்ல எண்ணத்துல தான் செஞ்சேன். ஆனா அந்த பாஸ்கரனோட அண்ணி இறந்து போயிருக்க கூடாது. அப்பாவை என்ன தேடிக்கிட்டு இங்க இருந்து போயிருக்க கூடாது. நானே வந்திருப்பேனே. நீங்க கவலைப்படாதீங்க. நான் போய் அப்பாவை தேடி கூட்டிட்டு வரேன். நீங்க வீட்டுக்கு போங்க. நான் அப்பாவை தேடி வீட்டுக்கு கூட்டிட்டு தான் வருவேன். வேணாம், நீ எங்கேயும் போக கூடாது. நான் போக விட மாட்டேன். வா, நீ என் கூட வீட்டுக்கு வா. உன் இஷ்டத்துக்கு நிறைய ஆடிட்ட. இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ கேட்கணும். நீங்க ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? நம்ம பையன் இருந்திருந்தா இதை விட அதிகமா சம்பாரிச்சிருந்திருக்கலாம். ஆனா நம்ம பாஸ்கர் தான் வீட்டை விட்டு ஒரேடியா ஓடி போயிட்டானே. நீங்களும் பக்கத்துல தானே இருந்தீங்க. நீங்க ஏங்க அவனை தடுக்கவே இல்ல? போய் சாப்பிட ஏதாவது பண்ணு, ரொம்ப பசிக்குது. நீங்களாம் என்ன அப்பாவோ? நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஆனா ஏதாவது சொல்லி என் பிள்ளைய திரும்ப கூட்டிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள உங்க 2 பேருக்கு சேர்த்து சமைச்சு வைக்கிறேன். என் பிள்ளை பாஸ்கருக்கு ரொட்டியும் குருமானா ரொம்ப பிடிக்கும். நான் ரொட்டியும் குருமாவும் செஞ்சு வைக்கிறேங்க. இந்த செருப்பு இருக்குல்ல, இத வச்சு அடிக்கிறதுல நீ செத்தே போயிடுவ. நான் அவன் அப்பண்டே. அவன் வந்தா வரட்டும், இல்ல வராம எங்கேயோ போகட்டும். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாமே தப்பு. அவனோட அப்பா அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க சொல்றதை தான் அவன் செஞ்சாகணும். பையன் எல்லாத்தையுமே அழிச்சுட்டான், குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டான். காசு, பணம், மானம், மரியாதை எல்லாத்தையும் மண்ணோட மண்ணா ஆக்கிட்டான். நீ அவனுக்கு ரொட்டியும் குருமாவும் பண்றியா? நாம இழந்தது எல்லாம் திரும்ப எப்படி அடையிறதுன்னு யோசி. வேணா யோசிக்காத, போய் சாப்பிட ஏதாவது பண்ணு போ. அட பேம், அண்ணே, அம்மா, அண்ணே, அம்மா, அண்ணே, அண்ணே சொன்னா கேளுங்க, விடுங்க அண்ணே அவனை. அம்மா, அண்ணே, அம்மா, அம்மா, கதவை திறங்கம்மா. அம்மா, கதவை திறங்கம்மா. அம்மா, கதவை திறங்கம்மா. என்ன அண்ணே நீங்க? நில்லுங்க, நில்லுங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. பீமா இதுக்குள்ளதான் அடைஞ்சிருக்கணும். யாரும் திறந்து விடக்கூடாது.
அதுதான் நம்ம எல்லாருக்கும், பீமாவுக்கும் எனக்கும் கூட நல்லது. அம்மா கதவை திறங்க. பீமா எவ்வளவு வேணும்னாலும் கத்தட்டும், எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்ல. நீங்க யாரும் அதையெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களை எங்களோட வீட்டுக்கு யார் அனுப்பி வச்சதுன்னு நாங்களும் எத்தனையோ தடவை உங்களை கேட்டு பார்த்துட்டோம். ஆனா இது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை. ஆனா அது யாருன்னு எங்களுக்கு தெரியும். போங்க, எதிரில் இருக்கிற தேநீர் கடையில அவங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட 3 மடங்கு 4 மடங்கு பணம் தரத்துக்கு தயாரா இருக்கிறவங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எந்த வீட்டு தண்ணியை குடிக்கிறது உங்களுக்கு பாவமோ அதே வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்க. அதே வீட்டுல தான் உங்களை ராத்திரி முழுக்க கட்டி போட்டிருந்தாங்க. இந்த கிராமத்துக்காரங்க எல்லாரும் இதை பார்த்துட்டாங்க. இதை விட உங்களுக்கு பெரிய தண்டனை வேற எதுவும் இல்லை. இனி உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க உங்களை சுத்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். என்ன, நீங்க எவ்வளவுதான் சுத்தப்படுத்திக்கிட்டாலும் ஒரு அப்பாவி 7 வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பாவம் பண்ணீங்கல்ல, அந்த பாவத்தை மட்டும் சுத்தப்படுத்தவே முடியாது. இன்னைக்கு என் பையன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கான். அதனால உங்களை நாங்க விட்டுடுறோம். நல்ல விஷயம், பையன் வந்துட்டான். இனி அப்பாவும் வந்துருவாரு. இனி நாம சங்கோஜப்படாம எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசிடலாம். இங்க பாருங்க, நாங்க நிறைய பிரச்சனையை அனுபவிச்சிட்டோம். பையனோட கல்யாணம் நின்னு போச்சு. அப்புறம் இந்த பிரச்சனையில எங்க மருமகளும் இறந்து போயிட்டா. சமூகத்திலையும் ஏகப்பட்ட கெட்ட பேரு. நாங்க இதனால நிறைய இழந்துட்டோம். அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு எங்க இழப்பீடு வேணுங்க. ஆமா, நீங்கெல்லாம் மனுஷங்க தானா? உங்க மருமகளை நீங்க கொண்டுட்டீங்க, இப்போ இழப்பீடு கேக்குறீங்களா? மரியாதை எங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீடை கொடுக்காம நாங்க இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டோம். இழப்பீடா? இங்க பாருங்க, நாங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்கோம். மேற்கொண்டு நீங்க வேற பிரச்சனை கொடுக்காதீங்க. இவங்க சொல்றதும் சரிதான். இவங்க கிட்ட பேசி தேவையில்லாம இவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாமா? அவங்க அந்த சீர் பொருட்களை எல்லாம் உள்ளதான் வச்சிருப்பாங்க. பேசாம நம்ம அதை எடுத்துட்டு கிளம்பிடலாம். வா. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க, இல்லைன்னா மரியாதை போயிடும். புரிஞ்சுக்கிட்டு கிளம்புங்க. மஞ்சுளா,
கம்ப முதல்ல கீழே போடு. பெரியவங்க கிட்ட எப்படியா பேசுவேன்? இல்லத்த இவங்க கிட்டலாம் இப்படிதான் நடந்துக்கணும். கம்ப மட்டும் கீழே போட்டுறாத மஞ்சுளா. மஞ்சுளாக்கா நீங்க பண்றது ரொம்ப சரி. தயவு செஞ்சு கம்ப கீழே போட்றாதீங்க. இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு பாடம் புகட்டியே ஆகணும். விடுங்க விடுங்க, கம்ப வச்சிருக்கட்டும். நீங்க வளர்த்த லட்சணத்துல தானே உங்க பொண்ணு வளர்ந்துருப்பா. இவளை போய் மருமகளாக்க பார்த்தமே, நல்ல வேலை கல்யாணம் நடக்கல. இந்த குடும்பத்துல எல்லா பிள்ளைங்களோட குணமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. என் பசங்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட உங்களோட வீட்டுக்கு நான் என் பொண்ணு மருமகளும் அனுப்ப பார்த்தேன்னு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ண பார்த்துட்டேன். என் வீட்டு பசங்க காப்பாத்திட்டாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களை அப்படியே விட்டுருவோம் நினைச்சீங்களா? எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பீட்டுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே தான் தீரணும், பாத்துக்கோங்க. நீங்க கிளம்புறீங்களா இல்லையா? இங்க இருந்து கிளம்புங்க. ஆ, கிளம்புறோம். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். வாமா. கிளம்புங்க. அண்ணி, இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல வேளையா நம்ம பொண்ணு அந்த அரக்கருங்க வீட்டுக்கு அனுப்பல. இனிமேலாவது பீம விட்டுருங்க அண்ணி. இல்ல, பீமாக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். அவங்க தான் இருக்கணும். மஞ்சுளா, நீ எங்க தங்கச்சிங்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கும் தான். பீம், இப்போ உன்னை தூக்கி கொஞ்சம் முடியல. ஆனா நீங்க 3 பேரும் என் கூட பிறந்தவங்கன்றதுல பெருமைதான். இந்த காலத்துல எல்லா பிள்ளைங்களும் இப்படி தருதலையா தான் இருக்குங்க. இப்படியா கம்பெடுத்து மிரட்டுவாங்க? அவங்களை எல்லாம் விடக்கூடாது, பழிக்கு பழி வாங்கி ஆகணும். இந்த மாதிரி அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? அந்த பொண்ணு உங்களை பார்த்தே கம்பெடுத்து காட்டி இருக்காளே, நீங்க பயந்து ஓடி வந்துட்டீங்க. நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணுங்க, அப்பத்தானே அவங்களுக்கும் ஒரு பாடம் கிடைக்கும். என்ன மங்கேஷ்? சரியா சொன்னீங்க. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. வயசான எங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஐயா, உங்க பசங்க உங்களை பார்த்து கம்ப காட்டினாங்க. நீங்க அவங்களுக்கு போலீஸோட கம்ப காட்டுங்க. ஆமா, போலீஸ்னா எல்லாரும் பயப்படுவாங்க. சரியா சொன்ன. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட அப்பாவி மருமக செத்து போயிட்டான், கல்யாணம் நின்னு போச்சு, பையன் வீட்டை விட்டு போயிட்டான். நீங்க 2 பேரும் வேற வழியே இல்லாம தெரு தெருவா அலையறீங்க. நல்லா யோசிங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இது தெரிய வந்துச்சுன்னா உங்களை முன்ன மாதிரி மதிப்பாங்களா என்ன? கண்டிப்பா மதிக்க மாட்டாங்க. என்ன மங்கேஷ்? அப்புறம் பின்ன ஆனா உங்களை பார்த்தா நீங்க எங்க ஜாதியை சேர்ந்தவங்க மாதிரியே தெரியலையேங்க. அப்புறம் ஏன் நீங்க எங்களை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க? நல்ல வேலை அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நாங்க உங்களை மாதிரி பிறக்கல. மங்கேஷ், கோவப்படாத. பார்த்தல எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. இங்க பாருங்க, நாங்க பெரிய ஜாதி ஆளுங்க தான்.
நாங்க பெரிய ஜாதிங்கிறதால உங்களை மாதிரி கஷ்டப்படுற ஆளுங்களுக்கு உதவி பண்ண வேண்டியது எங்களோட கடமை. உங்களுக்கு உதவி பண்ணி நாங்க தானே வாழ வைக்கணும். அததான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம். நீங்க போலீஸ் கிட்ட போங்க, அவங்க கிட்ட உதவி கேளுங்க. அதுக்கப்புறம் உங்க பையனுக்கு சொல்லி புரிய வச்சு அவனை கூட்டிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு ராம்ஜி சத்பாலோட குடும்பத்தை பத்தி தெரியாது. அடுத்தவங்க குடும்பத்தை உடைச்சு அவங்க வீட்டு பசங்களை வீட்டோட மாப்பிள்ளையாக்குற கலை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சரியா சொன்னீங்க சேட்டையா. சேட்டையாவோட பையனையும் அவங்க பிரிச்சுட்டாங்க. அட அதெல்லாம் விடுமுங்க. இல்ல சேட்டையா, அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும்ல. இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. இல்ல தெரிஞ்சுக்கணும்ல. சேட்டையாவுக்கு இருந்தது ஒரே பையன், அவனையும் அவர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. உங்களோட துன்பத்தை சேட்டையாவை விட அதிகமா யாரும் புரிஞ்சுக்க முடியாது. நான் புரியுற மாதிரியே சொல்றேங்க. பாதிக்கப்பட்ட ஒரு அப்பா இன்னொரு அப்பாவுக்கு சொல்றதா நினைச்சுக்கங்க. ஆமா, இவங்க சொல்றதும் சரிதான். இந்த மாதிரி உயர் ஜாதி ஆளுங்கெல்லாம் கூட இருக்கும்போது நாம எதுக்காக பயப்படணும்? நாம இப்பவே போய் காவல் நிலையத்துல புகார் கொடுத்துடலாம். ஆமாமா, உடனே போங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பாடம் புகிட்ட முடியும் இல்லையா? சரி வா போலாம். கொஞ்சம் அந்த பக்கம் ஓரமா போங்க. இங்க பாருங்க, உங்க பையனுக்காவது எப்படியாவது சொல்லி புரிய வைங்க, சரியா? ஏயா மங்கேஷ், நீ பேச்சு வாக்குல என்ன வேணா சொல்லுவியா? அவனுங்க கிட்ட எல்லாம் போய் என் பையனோட கதையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாம மேல் ஜாதியா இருந்தோம், அவனுங்கள நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலன்னு அவங்க நினைப்பாங்கல்ல. என்ன நினைக்கிறது என்ன, அதுதானே உண்மை. நீ உள்ளதானடா இருந்த, எதுக்கு வெளியே இருந்த? வெளிப்போ. ஆமா, உள்ளதான் இருந்தேன். பீமா போயிட்டான், அதனால தினமும் வீட்டுக்குள்ள இருந்து நான் சாமியே பார்த்துட்டு இருந்தேன். நீங்க கல்லாப்பெட்டிக்கிட்ட வச்சிருக்கீங்களே அதே சாமி தான். இதே கேள்வியா அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டேன். தனியா போராடுற பீம்ராவ் சரியா, இல்ல எங்க அப்பாவும் இந்த சமூகமும் சரியான்னு கேட்டேன். அதுக்கான உண்மையான பதிலையும் நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, யார் உண்மையானவங்களோ அவங்களுக்கு அந்த ராமரே உதவுவாராம். அப்பதான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. அதான் பீம்ராவ் அவங்க அக்கா கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டான். அதே மாதிரி அது நின்று போச்சு. அப்போ பீம்ராவ் உண்மையானவன் தானே அர்த்தம். அப்போ பீம்ராவ் சரினா நீங்க எல்லாரும் தப்பானவங்க தானே? ஏண்டா உண்மை எது பொய் எதுன்னு சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? போடாண்ணா. அப்பா, நானா இவ்வளவு நாள் விருப்பப்பட்டு தான் உள்ள இருந்தேன். இனிமேல் நான் எப்பவும் வெளியே தான் இருப்பேன். பீமாவோட அப்பா எங்க போனார்னு தெரியல. அவர் வந்தா பீமாவோட தான் திரும்ப வருவார்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பீமா தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப இவர் எங்க போனாரு? இப்ப பீமா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர்கிட்ட யார்? அம்மா, பீமா எப்படி வீட்டுக்கு வந்தானோ அதே மாதிரி அப்பாவும் வீட்டுக்கு வந்துருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லம்மா, பாலா, ஆனந்த், மஞ்சுளா, பீமா, நீங்க, அத்தை திறமையானவங்கன்னு அப்பாக்கு தெரியும். நம்ம வீட்டோட தலைவர் அப்பா தானம்மா. அப்பா எல்லாரையும் பத்தி கவலைப்படுவாரு. அவர் கண்டிப்பா வந்துருவாரு. இவ்வளவு நாள் ஆகியும் அவர் ஏன் திரும்ப வரலன்னு எனக்கு பயமா இருக்கு. கல்யாணம் நின்னு போனது அவருக்கு தெரியவே தெரியாது. உனக்கு தெரியாதா கங்கா? உங்களோட அப்பா ஒரு பொறுப்பான அப்பா, ஒரு பொறுப்பான கணவன். அப்படின்னா பொண்ணோட கல்யாணத்துக்கு அவரு கண்டிப்பா வந்து இருக்கணும் இல்லையா? ஆனா அவரு வரவே இல்லை. பீமா மேல உங்க அப்பா உயிரையே வச்சிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
ஆனா நேரத்துக்கு ஏத்த மாதிரி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது அவருக்கு தெரியுங்கிறதும் எனக்கு தெரியும். ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவருக்கு எதுவும் ஆயிடாது. இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காதுமா. அப்பா எங்க இருந்தாலும் நல்லாதான் இருப்பாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. என்ன பாஸ்கரோட அண்ணி இறந்ததும் அப்பா இது வரைக்கும் திரும்பி வராமல் இருக்கிறதும் மட்டும்தான் பிரச்சனை. அந்த பாஸ்கரோட அன்னைக்கு நாங்க நீதி வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். பீம், நீ வந்துட்டல, இனிமே எல்லாம் வெற்றியில தான் முடியும். ஆனா எப்படி? நீங்க கவலைப்படாதீங்க.